அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் அருள் கொடையாக வந்த அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபித்தோழர்களான சகாபா பெருமக்களின் மீதும் ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் யூடியூப் சேனல் நடத்துகின்ற இந்த துல்ஹஜ் மாத தொடர் பயான் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் வாய்ந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாத தொடர் பயான் நிகழ்விலே குர்பானியின் சட்டங்களை நாம் அறிந்து வருகின்றோம். இந்த தொடர் பயானில் இன்றைய தினம் அந்த குர்பானுடைய சட்டங்களில் ஒரு சட்டத்தை நாம் அறிய இருக்கின்றோம். அந்த சட்டம் என்னவென்று சொன்னால், நாம் கொடுக்கின்ற அந்த பிராணிகளுடைய வயது என்ன, எந்த பிராணியை எந்த வயதுடைய குர்பானியுடைய பிராணியை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்பானிக்காக வாங்கப்படுகின்ற பிராணிக்கு பல் விழுந்திருக்க வேண்டும். சிலர்கள் பால் குடிக்கும் குட்டிகளை அறுத்து பலியிடுவதை நாம் பார்க்கின்றோம். இது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒரு செயல். இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் ஒரு பிராணியை நாம் குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு வயது வரம்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அது என்ன வயது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய குர்பானுடைய சட்டங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற நேரத்தில் ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள். இன்றைய தினம், இன்றைய நாளில் முதலாவது செய்வது தொழுகையாகும். பிறகு நாம் வீட்டிற்கு சென்று குர்பானி கொடுப்போம். இப்படி யார் நடந்து கொள்கிறாரோ அவர் நமது வழியில் நடந்து கொண்டார். யார் தொழுகைக்கு முன்பாக அறுத்து பலியிடுகின்றாரோ அவர் தன் குடும்பத்திற்காக அந்த மாமிசத்தை அறுத்து கொண்டவராவார். அவருக்கு குர்பானியில் எந்த நன்மையும் கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, அபூ புர்தா இப்னு நியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள். தொழுமுன் அறுத்து விட்டேன். அவர் அல்லாஹ்விடத்தில் முசன்னாவை விட 6 மாத குட்டியைத்தான் என்னிடம் உள்ளது. அதை என்ன சொல்றான்னு சொன்னா, நான் தொழுகைக்கு முன்பாக
அதை அறுத்து விட்டேன். அதுக்கு என்ன சட்டம் கேட்கும்போது ரசூலா சொல்றாங்க, அது நீ வீட்டுக்காக அறுத்ததாகும். அப்ப ரசூலாட்டு கேட்குறாங்க, நான் எந்த மாதிரியான குர்பானி கொடுப்பதுன்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சின்னாவை நீ குர்பானி கொடுப்பீராக என்று சொல்லப்படுகிற போது அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னிடத்தில் 6 மாத குட்டி தான் இருக்கின்றது, இதை நாம் குர்பானி கொடுக்கட்டுமா என்று அந்த நபர் கேட்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு புர்தாவே, இது உனக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹ் புகாரி என்கிற கிரந்தத்தில 5560வது நபி மொழியிலே நாம் பார்க்கின்றோம். இந்த 6 மாத குட்டிக்கு அரபியில என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் ஜத்ஆ என்று சொல்லுவார்கள். ஜத்ஆ என்கிற இந்த குர்பானியுடைய அந்த வயதினுடைய தரம் என்னவென்று சொன்னால் 6 மாத குட்டியை குர்பான் கொடுப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அந்த நபருக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டதாக இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னாவை நீங்கள் கொடுங்கள், குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் சின்னாவை குர்பானி கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சின்னா என்பது என்னவென்று சொன்னால் பல்லு விழுந்தது, அதாவது 2 ஆண்டுகள் வயது பூர்த்தியானது தான் சின்னா என்று குறிப்பிடுவார்கள். இதை சஹீஹ் முஸ்லிம் என்கிற கிரந்தத்தில 3634வது நபி மொழியாக நாம் பார்க்கின்றோம். அப்ப இதில் என்ன விளங்குதுன்னு சொன்னா, ஜத்ஆ என்கிற அந்த செம்பரியாட்டு குட்டியை குர்பானி கொடுத்தோம் என்பதாகவும் கூட ஒரு நபி மொழி வருகின்றது. இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற போது குர்பானியின் வயது தொடர்பாக வருகிற நபிமொழிகள் இதை வைத்துக்கொண்டு குர்பானியின் வயதை எவ்வாறு முடிவு செய்யலாம் என்று சொன்னால் சின்னாவை தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முசின்னா என்பது இந்த வார்த்தையினுடைய பொருள் என்பது என்னவென்று சொன்னால் ஆடு, மாடு, ஒட்டகத்தின் பல் விழுந்தவைகள் தான் முசின்னா என்று கூறப்படும் என்பதாக அரபி இலக்கண விரிவுரையாளர்கள் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு நாட்டினுடைய வெப்பதப்பங்களுக்கு மாற்றமாக மாட்டிலேயோ ஆட்டிலேயோ ஒட்டகத்திலேயோ பல்வேறு மாற்றங்கள் வரலாம். ஆனால் நம்முடைய நாட்டின் அடிப்படையில் ஒரு மனிதன் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் முசின்னா என்கிற அந்த குர்பானியை தான் அந்த ஆடோ மாடோ ஒட்டகத்தையும் நம்ம என்ன செய்யணும், குர்பானி கொடுக்க வேண்டும். முசின்னா என்பது ஒரு உதாரணமாக 2 வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்று அந்த குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில குறிப்புகள் என்ன சொல்லுன்னு சொன்னா, முசின்னா என்பது ஒட்டகத்தில் 5 வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்றும் பிரபலமான அகராதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடு, மாடு போன்ற பிராணிகளுக்கு 2 வருடம் பூர்த்தியாயிருக்க வேண்டும் என்பதாகவும் ஒட்டகத்திற்கு வயது 5 பூர்த்தியாயிருக்க வேண்டும் என்றும் முசின்னா என்பதற்கான அந்த விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். சிலருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 6 மாத குட்டியை தான் கொடுக்க வலியுறுத்தியிருக்கார்கள். சில பேருக்கு தவறுதலாக முன்பாக குர்பானி கொடுத்தவர்கள், தெரியாம முன்பாக குர்பானி கொடுத்தவர்களுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 6 மாத குட்டியை குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நான் விளங்க முடிகிறது. குறிப்பாக இன்னொரு விளக்கத்தை என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு அளவுக்காவது, அதாவது 2 வருடங்கள் பூர்த்தி அடையாவிட்டாலும் கூட 2 வருடங்கள் பூர்த்தி அடையாவிட்டாலும் கூட ஒரு பிராணிக்கு பல்லு விழுந்திருக்க வேண்டும், பல்லு முளைச்சு அது பல்லு விழுந்திருக்க வேண்டும். அது சில வெப்பதப்பங்களுக்கு
மாற்றமாக ஒரு சில பிராணிகளுக்கு ஒரு வயதில் கூட அந்த பல்லு விழக்கூடியதாக இருக்கிறது என்பதை முன்னிட்டு சொல்கிறார்கள். குறைந்தது ஒரு வருடமாவது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்பதாக இந்த விரிவுரையாளர்கள் கூறுறாங்க. அப்ப நாம் கூறுகிற நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பலிப்பிராணிகள், அதாவது ஆடு மாடு, இதுக்கு ஒரு வருடமாவது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இந்த ஒட்டகம் போன்ற பிராணிகளுக்கு 5 வருடமாவது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்பதையும் இந்த சட்டங்களின் மூலமாக நாம் அறிந்து வருகின்றோம். இதில் இன்னொரு சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட பிராணியை நாம் குர்பானி கொடுக்கலாமா என்பதையும் இதிலே நம்ம விளங்கிக்கலாம். இப்போ ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட பிராணிகள், அதை மார்க்கத்தில் டைரக்டான எந்த விதமான நபிமொழிகள் கிடையாது. அதனால அறிஞர் பெருமக்கள் இதை ஆய்வு செய்து அது அந்த குறைபாடுகள் இருக்காது, அந்த கண்ணு குருடாகவோ நொண்டியாகவோ நடப்பதில் நொண்டியாகவோ பார்ப்பதில் பார்வை குளறுபடியாகவோ நோயாகவோ அது வராது, அது ஆன்மீகம் செய்யப்பட்டதானே தவிர அது எந்த விதமான அது இழப்பும் அதுக்கு ஏற்பட்டிருக்காது என்பதாக மார்க்க தீர்ப்பை சொல்கிறார்கள். அப்படியாப்பட்ட பிராணியும் நாம் என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம் என்பதையும் இந்த சட்டத்தில் அறிந்து கொள்ளலாம். ஆடு மாடு ஆகிய பிராணிகளுக்கு குறைந்தது ஒரு வருடமாவது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், அது பல்லு விழுந்ததாக இருக்க வேண்டும். ஒட்டகம் போன்ற பிராணிகளுக்கு 5 ஆண்டுகள் வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதாக மார்க்க தீர்ப்பை கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் தேர்வு செய்கிற ஒட்டகமாக இருந்தால் அதற்கு 5 ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். நாம் தேர்வு செய்கிற ஆடாகவோ மாடாகவோ இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், அல்லது பல்லு விழுந்து முளைத்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சட்டத்தில் நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய குர்பானியை இறையச்சத்தோடு அங்கீகரித்து அதற்கான கூலியை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாகிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய ஈமானிய சொந்தங்களே, மார்க்க பணியில் 10ஆம் ஆண்டில் ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் அடுத்த முயற்சியாக ஏடி கிளப்பின் 6 மாத தஜ்வீத் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது. இல்லத்தரசிகள் சிறுவ சிறுமிகளுக்கு அரிய வாய்ப்பு. குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலீஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் 5 நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும். வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும். குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் 200 மட்டுமே. இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். ஆசிரியை இர்ஃபானா ரைசா அவர்கள். ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும். ஏடி கிளப்பின் 6 மாத தஜ்வீத் வகுப்பில் இணைய ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க.